வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நேற்று தலைப்பே பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த வாய்ப்பு இன்றைக்கி பெரிய மாற்றமே நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தபடி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே, அதாவது இந்த ஜோனில் இருந்தால் மட்டும்தான் சைடுவேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 19,916க்கு கீழே நேற்றோட ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இருந்தால் சைடுவேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதில் நம்ம 2 டார்கெட் தான் கொடுத்துருந்தோம். 19,990, அதுக்கு அடுத்த டார்கெட், இந்த டார்கெட் பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் ஈஸியாக போய்டுன்னு சொல்லியிருந்தோம் 20,050. அதையும் தாண்டி மார்க்கெட் புல்லிஸில் முடிச்சிருக்காங்க. சரி, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் ஒரே தான் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த ஸ்டாப்லாஸ் தொட்டால் மார்க்கெட்டிங்கேருந்து ஒரே புல்லிஸாக மேலே போக வாய்ப்புன்னு ஒரே தான் கேண்டில் நம்ம படம் போட்டிருந்தோம். நம்ம நிஃப்டியில் கூட சைடுவேஸ் கிடைக்கிற வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி சொல்லலை. புல்லிஸாக இருக்க மட்டும் தான் வாய்ப்புங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட எதிர்பார்ப்பே 44,420 அப்படிங்கிற ரேஞ்சு தான் என்னோடய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால் இந்த லைனை நம்ம அதை தாண்டி போடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதையும் தாண்டி க்ளோஸ் நல்ல ஒரு க்ளோசிங் 733 பாயிண்ட் இன்றைக்கி மார்க்கெட் அப்சைடு முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்னமாரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். வழக்கமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வியூ வைப்போம், என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம சொன்ன மாதிரி வெரி புல்லிஷ் கேண்டில். இப்போ அடுத்த நகர்வுன்னு பார்த்தோம்னா, வழக்கமாக நம்ம போகிற மாதிரி டேயோட ஹைலையும் லோலையும் ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டுறேன். இன்றைக்கி ஹைன்னு பார்த்தோம்னா 20,104, லோன்னு பார்த்தோம்னா 19,956.30. இப்போ மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா 20,222. சரி, நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் புல்லிஸில் முடியாது. ஒரு செட்டப்பில் பார்த்தா வாய்ப்பு தெரியுது, இன்னொரு செட்டப்பில் இறங்குற மாதிரி தெரியுது. அது என்னங்கிற விளக்கத்தை சொல்கிறேன். ரெண்டாவது, நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, அதனால் ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்க மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. இப்போ நம்ம சேனல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சேனல் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சேனல் தான் இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. இப்போ பார்த்தோம்னா இந்த பிரேக் இல்லாமல் ஒரு சேனல் போட்டோம்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட சேனல் ரீச் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது ஃபேக் பிரேக்கோட எடுத்துக்கலாம். ஒரு வேளை இல்லை, இந்த சேனல் மேலே வச்சோம்னா நம்ம ஆல் டைம் ஹை வரைக்கும் அடுத்த கேண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் அந்த இடத்த கிளியராக அவ்வளோ சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணனால அடுத்தடுத்து புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைய பொறுத்தளவுக்கு ஒரு வேளை நல்ல கேப்பப் இருந்து 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் கேப்பப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இதை நான் டே கேண்டில் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அது நாளைக்கு நடக்குமான்னு கிளியராக எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னாலும் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேறு, மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. எப்பவுமே இந்த எக்ஸ்பைரி நாளில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நாளைக்கு ஒன்றும் ஒரு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பும் இருக்கும், இல்லைன்னா பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பாக தெரியுது. ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் வரைய முடியல. நம்ம டே கேண்டில் தான் சப்போர்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேக்கை ஃபஸ்ட் திரும்பி போயிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் நம்ம இந்த ஹை, அதாவது 20,050 அப்படிங்கிறத நம்ம ஒரு சப்போர்ட்டாக எடுத்துப்போம். நம்ம கலர் க்ரீன் கலர் வச்சுறேன். அதுக்கடுத்து டவுன் சைடில் பார்த்தோம்னா பழைய ஆல் டைம் ஹை 19,991. இந்த 2 இடமும் நம்ம சப்போர்ட்டாக வச்சுப்போம். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக போன ஹை 20,104, அதை விட்டு ஆல் டைம் ஹை. இதுக்கு இடையில் அடுத்த லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 20,130ன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு வேளை மார்க்கெட் 20,130க்கு மேலே கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை ஈஸி ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 20,050 அப்படிங்கிற இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து ஒரு வேளை, அதாவது நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் 20,050 ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் இருந்தால் அதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த இடத்துல கேப் அப் வந்தால் சிக்கலாக தெரியுது. கேப் அப் இல்லைனா கூட மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். கேப் அப் இருந்தால் ஒரு இறக்கம் கொடுத்தா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒருவேளை 20,130க்கு மேலே கேப் அப் இருந்தால் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை
நம்ம டே ஹை 20,104 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 20,050 வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். இப்படி வந்துட்டு இப்படி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்தால் ஒருவேளை இந்த கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த டேவோட ஹையை வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் புல்லிஸ் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு இந்த வீக்லி எக்ஸ்பீரி அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து அந்த செல்லர்ஸ் முடிவு பண்ணுறதா இருக்கிறனால வந்து நாளைக்கு ஒரு கிளியராக நம்மளால் தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். நம்ம டேவோட ஹையில் வழக்கமாக போகிறது ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன். லோலையும் ஒரு லைன் போட்டிருக்கேன். லோ வந்து 44,003, ஹைன்னு பார்த்தீங்கன்னா 44,630. ஓகே, அடுத்து என்ன நம்ம நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்குள்ளே இப்போ இந்த சேனலில் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு போன வீட்டில் சொல்லியிருப்போம் இந்த 2 கேண்டில் வந்து ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா நிஃப்டி மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட டார்கெட் ரீச் ஆகிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை, நம்ம வந்து அதை ஃபேக் பிரேக் அவுட் எடுத்துக்காமல் இருந்தோம்னா இதை வச்சோம்னா இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அடுத்த டார்கெட்னு பார்த்தோம்னா இந்த ஹையாக இருக்கும். அதாவது 44,949 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு. இப்போ நம்ம லெவல்ஸ் மட்டும் வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 44,949 ஒன்று இருக்குது. அடுத்து 45,417 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை 46,369. இப்போ நாளைய மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தா 15 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் மாற்றி இதில் ஒரு சேனல் போட்டிருக்கு. இப்போ இந்த சேனலில் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. இப்போ இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் தான். ஆனால் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் பையராக இருந்தால் நமக்கு தேவை வந்து என்ன மாதிரி எந்தெந்த இடத்துல ரியாக்ட் ஆகும் தெரிஞ்சால் தான் நம்ம அதெல்லாம் நம்ம பை பண்ண முடியும். இப்போ அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இறங்கி ஒன்று இந்த 44,450 வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ 44,930 இதனால இந்த சேனல் இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மறுபடி அதை இந்த 44,450 சொல்லியிருந்தேன் அதை விட்டு பிரேக் பண்ணி இந்த சேனலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போக தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடங்களில் வந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்தால் என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கேப் அப் இருந்தால் ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா கேப் அப்போட அளவை பொறுத்து இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இந்த டேவோட ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா நம்ம சொல்ல இந்த சேனலுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் மார்க்கெட் இன்னும் புல்லிஸ் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். இறங்குறது வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நியராக புல்லிஸ் பேட்டர்ன் தான். எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குதோ அந்த அளவுக்கு பை பண்ணால் நமக்கு வந்து கால் ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.